Hi guys, welcome back to our channel TechOut. இந்த டாப்பிக்கில் நம்ம VI சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே போல் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ VI சிம்மோட டவுன்லோடு MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 7.89 MBPS ஸ்பீடாகவும் அப்லோடு MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3.61ஆகவும் இருக்குது. இதே போல் உங்களுடைய இன்டர்நெட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுனா இந்த செட்டிங்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் VI சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் ஒர்க் ஆகும். அதில் அக்சஸ் பாயிண்ட்டுன்னு நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே ஏபிஎன் இருக்கும், அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் மொபைலில் கீழே அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை ரீசெட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஏபிஎன் நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு தான் புதுசாக க்ரியேட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஏபிஎனை க்ரியேட் பண்ணுறீங்க. அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேமில் பார்த்தீங்கன்னா வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. VI ஸ்பேஸ் 5GSM அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. 5GSM அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. VI ஸ்பேஸ் 5GSM. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா VI இன்டர்நெட், VI ஸ்பேஸ் INTERNET இன்டர்நெட், VI ஸ்பேஸ் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா VI ஸ்பேஸ் ஸ்பீட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடில் எஸ்ன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், SPEED ஸ்பீட். நெட்டில் என்னன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், NET நெட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா VI ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. VIயில் Vன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், ஸ்பீடில் எஸ்ன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், நெட்டில் என்னன்ற லெட்டர் கேப்ஸில் வரணும். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com .com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட், எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் போட்டுறீங்க, இந்த விஷயத்தையும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்காலே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரியர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணுற எல்லா ஆப்ஷனையும் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எதனா ஒரு ஆப்ஷன் நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணலனாலும் இது சரியாக ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன், அதாவது LTலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDG லாஸ்ட் ஒன் GPRS. இந்த 8 ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா NRன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், NRையும் கிளிக் பண்ணிக்கோங்க. GSMன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மொத்தம் 10 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னுன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க்கோ இல்லை டன்னோ இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண VPN செகண்ட் ஒன்றா இருக்குது, VI 5GSMன்னு இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.